ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு vlog வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் எங்க இதுன்ட்டு. நம்மளுடைய திருப்பதி, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற திருப்பதி கோயிலுக்கு தாங்க நம்ம போயிருந்தோம். ஜூன் 9ஆம் தேதி போயிருந்தோங்க. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்ம மார்னிங்கே வந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 7:30 மணிக்குள்ள. ஏன்னா வந்து 7:30 மணிக்கு மேலே வந்து யமகண்டம் இருக்கிறதுனால 7:30 மணிக்கே நம்ம கிளம்பியாச்சு. இங்கே தான் வந்து நம்ம மார்னிங் டிஃபன் வந்து பண்ணியிருந்தோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஏரியா. இது வந்து உங்களுக்கும் நான் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன், இந்த கிளிப்ஸு. ஏன்னா இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேல போகிற, அதாவது தமிழ்நாடு பார்டர்லே தான் இருக்குது. ஏன்னா ரோட் ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கிறதால அங்கே வந்து நிறைய ஹோட்டல்லாம் எடுத்திருந்தாங்க. அதனால இந்த ஹோட்டல் நாங்கள் போயிருந்தோம். ஃபுட்டை பற்றி நம்ம பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து பூரி அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். மற்றபடி வந்து அந்த ஈசிஆர் ரோடு அங்கே சாப்பிட்றோம்ல ரெஸ்டாரண்ட்டில், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுங்க இதில். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்திருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இது ஒரே நாள்லேயே நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. நான் மார்னிங் வந்து 7:30க்குள்ளே கிளம்பிட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. நம்ம வந்து காரில் போயிருந்ததால் நம்ம அங்கே வந்து ரூம் எதுவுமே எடுக்கலைங்க. எடுக்காம தான் வந்து போயிட்டு டைரெக்டாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இதில் நாங்கள் அன்றைக்கி என்னென்ன பண்ணோம், உள்ளே எந்தெந்த கோயில் பார்த்தோன்றது மாதிரி எல்லாமே பார்க்கலாங்க. இந்த வீடியோ பர்டிகுலராக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற செல்வின்ற சப்ஸ்கிரைபருக்காக தான். ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க, திருப்பதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியோட எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் செல்வி, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து காலையிலே வந்து கிளம்பியாச்சுங்க. போகும்போதே வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய இந்த இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போகும்போது மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து லாங் ட்ராவல்லாம் தூங்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு கண்ணு பத்தலைங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாலாம். அது இல்லாமல் வந்து நிறைய ரோட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஆந்திரா பார்டர்லேருந்து. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து மலை எல்லாம் இருக்கும், சுற்றியுமே மலைகள் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ வந்து மண் மலை எல்லாத்தையுமே வந்து அப்படியே உடச்சி எடுத்திருந்தாங்க. இந்த டைம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, ரோடு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க போல். மண்ணெல்லாம் எடுத்து இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. இதை பார்க்கும்போது அந்த உச்சியில் வந்து அப்படியே கல்லுங்கெல்லாம் வந்து தானாகவே நின்று இருக்கும். அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு சில மலைகள் வந்து ஒரு விதமாகவும் இருந்தது. அது பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக தான் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மலையெல்லாம் கூட பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து பெருமாளோட ஃபேஸ் வந்து அந்த மலையிலே தெரியும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதையுமே வந்து நான் வந்து இந்த வீடியோல போட்டிருக்கேன். மறக்காம லாஸ்ட் வரைக்குமே நம்ம சேனலை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை யார் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆல் அண்ட் ஆப்ஷனும் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகும்போதே இந்த மலை வந்து சுத்தியுமே பெரிய மலையா இருந்துச்சுங்க. அந்த மலை தான், அதாவது நம்ம பார்க்கும்போது விசிபிளா பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்பவே வந்து ரோட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாகவும் தான் நம்ம போயிருந்தோம். அதனால நம்ம போயிட்டு குளத்துலையும் வந்து இந்த வாட்டி எப்பவுமே வந்து 2 வாட்டி போயிருக்கோம். லாஸ்ட் டைம் போயிருந்த போது மொட்டை அடிச்சு போயிருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து இந்த கோயிலுக்கு போறேன். வீட்டில் ஆஷிகாவும் அவங்களும் வந்து 2-3 வாட்டி வந்து நாங்கள் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து நடைபாதை வழியா வந்து வந்திருக்காங்க கோயிலுக்கு. நம்ம ஃபேமிலியா 4 பேருமே போனது வந்து இதுதான். ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து போயிருந்தோம். ஆனா இது வரைக்கும் நம்ம குளத்துல எல்லாம் குளிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானுமே வந்து குளிச்சுட்டு அப்படியே சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்ததாலதான் நாங்க வந்து 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா நாங்க வந்து நார்மலா வந்து ஒரு
12:30 ஒரு 1 o'clock ரீச் ஆயிடுவோம். எப்பவுமே நார்மலா காலைல போயிட்டு நைட்டுக்குள்ள ரீச் ஆயிடுவோம். இந்த வாட்டி அதனாலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா உள்ள தரிசனம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம 300 ரூபாய் டிக்கெட்ல தான் போயிருந்ததால, இந்த 300 ரூபாய் டிக்கெட்ன்றது எப்படின்னா, நம்ம வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து அங்க திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு ஆப் இருக்கும். அதுலயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை டிக்கெட் எல்லாமே. அந்த மாதிரி புக் பண்ணதுதான் இது. இந்த டிக்கெட் வந்து நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருந்தது. அந்த மாதிரி புக் பண்ணி தான் நம்ம இங்க போயிருந்தோம். இந்த மலை தான் சொன்னேன், அவருடைய ஃபேஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து லாஸ்ட் டைம் கட்டிட்டு இருந்தாங்க, இந்த வாட்டி வந்து பினிஷ் பண்ணியிருந்ததால நம்ம பிரிட்ஜ் மேலதான் போயிட்டு இருக்கோம். பிரிட்ஜு கீழே வந்து லாஸ்ட் டைம் வந்து கீழே பிரிட்ஜு கீழே தான் போயிருந்தோம். அது வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஒரு தூண்லயும் பாத்தீங்கன்னா அந்த நாமம் வரைஞ்சிருக்கும். இந்த ஒரு லைட்லயும் பாருங்க கழுகு இருக்கும். பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஒவ்வொரு காட்சியத்தை பாருங்க, அந்த தூண்ல எல்லாத்துக்குமே வந்து அந்த நாமம் போட்டு அந்த திருப்பதி மலையை வந்து நம்ம போறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுங்க. புதுசா வர்றவங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடம் தான் வந்து இந்த திருப்பதிங்க. அந்த மாதிரி தான் நாங்க வந்து ரொம்பவே இயற்கையை ரசிச்சுட்டு இந்த வீடியோவும் எடுத்திருந்தேன். எனக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சமான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். என்ன ஒண்ணு கூட்டம்னா தாங்க கொஞ்சம் பயம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கொஞ்சம் பயப்படுவோமே தவிர மற்றபடி ரொம்பவே அழகான ஒரு ஏரியான்னா இந்த திருப்பதி கோயில் தான். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கார் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. இங்க நிறுத்திட்டு பஸ்ஸுல கார்ல எல்லாமே நிறுத்திட்டு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட எந்த ஒரு திங்ஸுமே கார்ல வந்து இருக்க விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே கிளீனா வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்களே நம்மள உள்ள. அந்த மாதிரிதான் அன்னைக்கும் எங்களை வந்து ஒரு 1/2 மேலேயே வந்து நிக்க வச்சு அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து மலை மேல வந்து இருக்கிற பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாவே இருக்குங்க. அதனால வந்து ப்ராப்ளமே இருக்காது. நம்ம வந்து கார்லயே போயிட்டு வர்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலா வந்து நம்ம ரூம் எடுத்து தங்கினாலும் வந்து ரொம்பவே, அதாவது குளத்துல இது பண்ணணும். அப்புறம் வந்து அங்க இருக்கிற ஏரியால நின்று நிதானமா இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம ரூம் போட்டு மேக்சிமம் எல்லாருமே வந்து ரூம் போட்டு தான் வந்து வராங்க. நாங்க எப்ப போனாலும் நாங்க லாஸ்ட் டைம் ஒரு முறை தான் வந்து ரூம் போட்டு போயிருந்தோம். ஏன்னா மாமனார் மாமியார்லாம் வந்திருந்ததால ரூம் போட்டு போயிருந்தோம். இந்த முறை வந்து நாங்க ரூமும் போடல. போயிட்டு பார்த்துட்டு குளத்துலயும் குளிச்சுட்டு அங்க எப்படி நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்னு பாத்தீங்கன்னா அங்கவே அந்த ஏரியாலயே வந்து இதுக்கு இடம் இருக்கு. நல்லா ரூம்ஸ் எல்லாம் கட்டி இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. அங்கேயே வந்து நம்ம இந்த குளத்துல மூழ்கிட்டு அங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கேயே குளிச்சுட்டு கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குன்னு தனித்தனியாகவுமே நல்லா நீட்டா இருக்கு அந்த ஏரியாலையுமே. அதனால ரொம்ப ப்ராப்ளமா எல்லாம் இருக்காது. குளத்துலயும் வந்து நம்ம மூழ்கி போயாச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த வாட்டி போன திருப்பதி. அதே பாத்தீங்கன்னா வந்து நான் போகும்போதே இந்த மலை எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நைட் டைம்ல வியூ பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம வந்து காலையில வந்து அங்க பாத்தீங்கன்னா ரீச் ஆனது வந்து ஒரு 11 o'clock கிட்ட அந்த மாதிரி வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு 12 கிட்ட எல்லாம் வந்து ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல போறதுதான். மேல போயிட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா வந்து குளத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கிருந்து குளத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 o'clock மேல வந்து குளத்துல இருந்து வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருமே நெக்ஸ்ட் வந்து அங்க வராகி சாமி வந்து இருக்காங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துலயே வந்து அந்த வராகி சுவாமி இருக்கிறதால இந்த முறை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுவாமி கிட்ட போயிட்டு தரிசனம் பார்த்திருந்தேங்க. ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த வராகி சுவாமி கிட்ட போகும்போது வந்து அவ்வளோ வந்து வாசனையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அவ்வளோ என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்துல இருந்து
என்னென்ன வாசனை பொருள் இருக்கோ எல்லா வாசனை பொருளுமே அங்க இருந்துச்சு. அங்க அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தது நமக்கு வந்து இருக்கிற எல்லா, அதாவது நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஏரியா. நம்மளும் வந்து இந்த கியூல வந்து, அதாவது கூண்டுல வந்து கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 2 மணி நேரம் கிட்ட இருந்தோம். 2 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள சுவாமி தரிசனமும் வந்து பார்த்துட்டு வெளியில வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மணி 9:15 கிட்ட ஆயிடுச்சு. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து போன்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நின்று இருந்த அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பேரிகேட்லாம் போடல, அதனால அங்க நின்றுலாம் போட்டோ எடுத்திருந்தோம். இந்த முறை அந்த மாதிரி எடுக்க முடியல, ஏன்னா நிறைய பேரிகேட்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து நம்மள அங்க போவிடாம இது பண்ணியிருந்தாங்க. அதனால தூரமா இருந்து நம்மளால எவ்வளவு ஷூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கோயிலும் ஷூட் பண்ணியிருந்தோம். அது இல்லாம நாங்க போயிட்டு வந்த மறுநாள் தான் வந்து பௌர்ணமின்றதுனால அப்படியே நிலாவும் வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நாள் வந்து எங்க பாத்தீங்கன்னா வந்து 12 மணி ஆயிடுச்சுன்றதே தெரியலங்க. அவ்வளவு சூப்பரா வந்து மக்கள் நடமாட்டமா இருந்துச்சு. நாங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சுவாமி வராகி சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மதியம் சாப்பிடல இல்லையா, அதுக்கப்புறம் அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருந்தோம். 5 மணிக்கு நாங்க போனோம். ஆனா நாங்க போனதே வந்து 6 மணி கிட்ட ஆயிடுச்சு. போய் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் ஒரு வெளியில வரும்போது கூண்ல இருந்து விடும்போது 9:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு வெளில வரத்துக்கு ஒரு 11 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. போட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு 3 மணிக்கு வந்தோம் வீட்டுக்கு. அப்புறம் காலையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங்கா வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம வீட்டுல கிளீன் பண்ணி வச்சுட்டு போனதால ஈஸியா வந்து நம்ம சாமி தரிசனமான லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதம் தான் செஞ்சிருந்தேன். ஆனா மேக்சிமம் வந்து எல்லாரும் சக்கரை பொங்கல் செய்வாங்க. நானுமே சக்கரை பொங்கல் தான் செய்வேன். இந்த வாட்டி சாம்பார் சாதம் செஞ்சுட்டு அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்த லட்டும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அந்த சின்ன சின்ன லட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கோயில் பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம கொடுப்பாங்க இல்லையா, அந்த லட்டு தான். அந்த லட்டு ஆளுக்கு ஒண்ணு வரும். நாங்க வந்து எக்ஸ்ட்ராவே வந்து அவரே அந்த கொடுக்குறவரே கேட்டதால எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காது, ஆளுக்கு ஒன்னொன்னு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்குன்னு இருக்கிற அந்த லட்டு எக்ஸ்ட்ராவும் லட்டு வாங்கிட்டு நல்லபடியா அந்த தரிசனம் பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க. உள்ள நம்ம சுவாமிய பாக்குற நிமிஷத்துல வந்து நமக்கு எந்த ஒரு எதுவுமே வந்து ஞாபகம் வராதுங்க. நம்மளுடைய வேண்டுதல் எதுவுமே அவரை பாக்குறதுலே வந்து நமக்கு வந்து எல்லாமே மறந்துடும். அந்த மாதிரிதான் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே அது நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த வாட்டி அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி தரிசனம் பாத்தீங்கன்னா நான் வந்து லைன்ல நிக்கும் போதே வந்து ரொம்ப நேரம் நின்னும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நிக்க வச்சு இவங்களை வந்து அனுப்புனாங்க. ரொம்ப ஹரிபரியா பண்ணல. அதே மாதிரி கீழே வந்து கீழ் திருப்பதியும் வந்து நாங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேல் திருப்பதி போய் பார்க்கணும். அந்த மாதிரிதான் நாங்களும் பார்த்திருந்தோம். அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். கீழ் திருப்பதி முதல்ல பார்த்துட்டு அம்மா மகாலட்சுமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெருமாளை பார்க்கணுங்க. அதே மாதிரி குளத்துக்கு போனோம். வராகி சுவாமி ஏன் நம்ம பார்க்கணும்னா, வராகி சுவாமியோட அதாவது அந்த மலையே, அந்த 7 மலையே வந்து அவருடைய தான்ன்றதுனால அவர்கிட்ட இருந்து தான் வந்து பெருமாள் வந்து இந்த மலையில வந்து குடிபெயர்ந்திருக்காரு என்ற மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதனால முதல்ல வராகி சுவாமியும் நம்ம தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பெருமாளையே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் நாங்க இந்த முறை ரொம்பவே வந்து அழகா ரொம்ப சூப்பரா வந்து இந்த திருப்பதி வந்து இங்க சூப்பரா அமைஞ்சதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போனா நின்று பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த மாதிரி வரலாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்துட்டு வர்றதை விட, ஏன்னா நிறைய கடைங்க எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாருமே பாக்குறவங்க கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு வர்றதை விட அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த மலை மேல இருக்கிற வரைக்கும் 12 மணி ஆனதும் தெரியல, 1-2 மணி ஆனதும் தெரியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு தனி கிரகமாவே எனக்கு தெரிஞ்சது. அப்படியே கீழே நம்ம 12 மணிக்குள்ள தான் அங்க வரணும். அதுக்கு மேல அங்க அலோ பண்ண மாட்டாங்க வண்டிகளை. அதனால 12 மணிக்குள்ள நம்ம வண்டி எடுத்தாச்சு பணம் நம்பதுக்கெல்லாம். அப்படியே கீழே பார்த்தா அந்த ஊரே அவ்வளோ சைலண்டா இருக்கு. அப்படியே கீழே ஒரு 12 மணிக்கெல்லாம் அங்க ஒரு டிஃபன் கடை இருந்துச்சு. அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. இந்த விலாக் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன போடலான்றதையும் மறக்காமன்னு சொல்லுங்க. பாய்.